வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டம் தேவனாப்பட்டியில் இருக்கிற ஒரு தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். தோப்பு மீன்ஸ் ஒரு தென்னந்தோப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க. கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுபோக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு கட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஏக்கருங்க. 4.40 சென்ட், அதாவது 4 ஏக்கர் 40 சென்ட். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 60 லட்சம் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதாங்க வந்து ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 அடி வருங்க. நல்லா ரோடு பேஸில் இருக்குது. ரோடு பேஸில் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாமுங்க. நீங்கள் பார்க்குறது நல்ல ரோடு பேஸில் இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு 400 மரம் இருக்குங்க. பப்பாளி ஒரு 1000 மரம் இருக்குங்க. 1000 மரம் இருக்குது. வாழை வந்து ஒரு 2000 கண்டு இருக்குங்க. கொய்யா வந்து ஒரு 50, மாமரம் வந்து 50. இந்த நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. தென்னந்தோப்பு மீன்ஸ் தென்னை மரம் வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குங்க. நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக வாழை போட்டிருக்காங்க. இந்த தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 மரம் இருக்குது. இந்த 400 மரத்துக்கு ஊடு பயிராக வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வாழை மரம் போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த உங்களுக்கு இதுவும் வருமானம், அதுவும் வருமானம். அதுபோக தனியாக வந்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியும் போட்டிருக்காங்க. பப்பாளி அது ஒரு தனி இன்கம்மாக உங்களுக்கு வருங்க உங்களுக்கு. அதுபோக கொய்யாவும் போட்டிருக்காங்க. அது ஒரு வருமானங்க. அதுக்கு தான் இந்த வேலை யூஸ் பண்ணுறது ஒருங்கிணைந்த வருமானம். அதாவது பப்பாளி, வாழை, கொய்யா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாமரம், இதெல்லாம் சேர்த்து ஊடு பேராக போட்டிருக்காங்க. தனியாகவும் இருக்குங்க. அதனால் வந்து ஒரு 4-5 இன்கம் இதில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் வந்து 3 இருக்குங்க. கிணறு 1, சர்வீஸ் வந்து 1ங்க. ஃப்ரீ சர்வீஸ் 1 இருக்குது. நல்ல ஒரு செம்மண் பூமியில் வந்து இது வந்து லொக்கேட் ஆகிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அதுபோக இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விவசாயத்துக்கு நீங்கள் எது வேணுமோ அதில் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் உங்கள் இதில். அதே வந்து பார்த்து தண்ணி சோர்ஸும் நல்லா இருக்குங்க. வாட்டர் சோர்ஸும் அருமையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது வாழை பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தோம்னா நல்ல வாழை நல்லா கண்டு போட்டு அருமையாக இருக்குங்க. வாழை கண்டும் சரி, வாழை மரமும் சரி, உள்ள வாழைத்தாறு மிக அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உள்ளே போய் பார்த்தேன். நான் மறுபடியும் திரும்ப உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. வெளிநாடு, வெளி ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஏன் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கட்டும், இல்லாட்டி லோக்கலில் இருக்கட்டும், இப்படிலாம் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து வாங்கி போட்டுங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். உங்களுக்கு அது நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து பர்டிகுலராக நான் சொல்கிறது வெளிநாடு, வெளி ஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க இது நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த மாதிரி இதை விட்டுருங்க. நீங்கள் எது வாங்கினாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு வந்து 2 இருக்குங்க. செட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள கோழி பண்ணையும் வச்சுக்கலாம், மாடு வச்சுக்கலாம். பெரிய செட்டுங்க அது. மாடு கிட்டத்தட்ட 30-40 மாடு கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னந்தோப்பும் உள்ளே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் போட்டிருக்காங்க. அந்த ஊடுகண்டா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஊடுகண்டா போட்டிருக்காங்க. தென்னை மரமும் உங்களுக்கு உள்ளே இருக்குது. அதை ஒருங்கிணைந்த பயிர் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு இதுலேயும் வருமானம், அதுலேயும் வருமானம். இல்லை நீங்கள் வந்து வாங்குறவங்க நீங்கள் தென்னை மரத்தை அழைச்சிட்டு கூட நல்லா பராமரித்து பார்த்து நீங்கள் வாழை மரத்தை கூட தென்னை மரத்தை அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்குறதாங்க ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு செம்மண் பூமியில் இருக்குங்க. நல்ல வருமானம் தரேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், டிஸ்பிளே தெரியுது. கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறேன். பிடிச்சிட்டு நேராக டேரெக்டாக உட்காந்து ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. உங்களுக்கு நல்லாவே இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்க்குறதே செட்டுங்க. நான் செட்டு சொன்னேன்ல அப்போ தான் அந்த செட்டு தான் இதுங்க.
உள்ளே போனோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடு கட்டி மாடு போட்டு இது பண்ணிக்கலாம், கோழி எல்லாமே வளர்த்துக்கலாம், ஆட்டுக்குட்டி எல்லாமே தான். பெரிய செட்டுங்க அது, நல்ல பெரிய செட்டு. இல்லை வேறு எதுவும் பர்பஸ்க்கும் நீங்கள் ஏதாவது செட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் மாடுக்கு ஒரு கோழி ஆடு வளர்க்குறது தான் வச்சுருக்காங்க. இது பெரிய செட்டாக இருக்கிறதுனால ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் நீங்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் உட்காந்து நேராக உட்காந்து பேசிக்கலாம் நம்ம, சரிங்களா. ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நேராக வந்து நான் பேசின ரேட்டை குறைச்சிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் 400 மரம் இருக்குது, பப்பாளி 1000, வாழை 2000, கொய்யா 50, மாமரம் 50, சரிங்களா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நேராக உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம். இதுக்கு அப்படியே கட் ரோட்டு மேலே, அப்படியே நல்லா தார் ரோட்டு மேலே இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும், வேறு எந்த வித டவுட் உங்களுக்கு இருக்காது இதில். ஏன்னா பேப்பரும் நல்ல ரெக்கார்டெலாம் கிளியராக இருக்குங்க. ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க பென்சிங் பண்ணியிருக்காங்க. 4 பக்கமும் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க. வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குது. பக்கத்தில் செக் பண்ணிட்டோம், நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவைன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேராக உட்காந்து பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.